வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவளோட மாடை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவங்க வீட்டு கிட்ட வரப்போ அவங்க வீட்டு மரத்து மேல ஒரு பச்சை குழந்தை அலற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே அவள் அந்த மரத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு பயந்து வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. வீட்டுக்கு வந்தது அந்த பொண்ணோட புருஷங்கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்றா. அவங்க புருஷனை போய் செக் பண்ணலான்னு செக் பண்ணி பாக்குறான். அங்க எதுவுமே இல்ல. மரத்துல எப்படி குழந்தை இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் அவளோட மனப்பிரம, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறான். இப்ப நைட் ஆகுது, வீட்டுல கொஞ்சம் தேங்காய் இருக்கும், அதை உரிச்சிட்டு அப்ப பவர் கட் ஆயிடுது. உடனே அங்க இருக்க ஒரு விளக்கு ஏத்துறா. அப்ப மறுபடியும் அந்த குழந்தை அழற சத்தம் கேக்குது. இது கேட்டது புருஷனும் முன்னாடியும் பயந்துடுறாங்க. உடனே பொண்டாட்டி அண்ணனுக்கு போன் பண்ணுங்க, அவர் உடனே வர சொல்லுங்கன்னு சொல்றா. உடனே புருஷனும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் அவனோட அண்ணனுக்கும் கால் பண்றவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க. இப்போ கொஞ்சம் தீப்பந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க போய் செக் பண்ணலான்னு அந்த மரத்தை சுத்தி பாக்குறாங்க. அங்க மேல மறுபடியும் குழந்தை அழற சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணோட குழந்தைய ஒரு அரக்க வந்து சாப்பிடுற மாதிரி அவளுக்கு ஒரு கனவு வருது. அவ பயந்து எழுந்து பாக்குறா, குழந்தை பக்கத்துல தான் இருக்கும். இப்ப அடுத்த நாள் ஒரு சாமியாரை கூட்டு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உன்னுடைய குழந்தைய காவாங்க தான் அந்த அரக்க இங்கேயே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தென்னம்பிள்ளைய காவா கொடுத்துட்டா அவன் நம்ம குழந்தைய விட்டுருவான். அவங்களுக்கு பரிகாரத்தை உடனே அவங்களும் ஒரு தென்னம்பிள்ளைய வச்சு பரிகாரம் பண்ணி அவங்க தோட்டத்துல வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு புருஷன் முன்னாடி போய் படுத்து தூங்குறாங்க. எப்போ போல காலைல சீக்கிரம் எழுந்து பொண்டாட்டி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க பின்னாடி ஓடுற மாதிரி யாரோ இருக்கு. அவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்ப குழந்தை மறுபடியும் அலற சத்தி கேக்குது. உடனே பொண்டாட்டி புருஷனை கூப்பிட ஆரம்பிக்கிறா. புருஷன் ஓடி வந்துடுறான். இப்ப அந்த மரத்து மேல ஒரு ஆளு வேகமா ஏறிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து புருஷன் ஏறாதரா, அங்க பேய் இருக்கு சொல்றான். அதை கேட்காமலே அந்த ஆளு மடமண்ணு மேல ஏற்றி மறுபடியும் கீழே இறங்கி நேரமா மரத்து மேல கேட்ட சத்தம் இப்ப அந்த ஆளு மேல கேக்குது. அந்த ஆளுக்கு தான் பேய் பிடிச்சதுன்னு பார்த்துட்டு இருந்தா அவன் கையில இருக்க போன் அட்டன் பண்ணோடனே இந்த குழந்தையோட அழுகுரல் சத்தம் நின்னுடுது. ஆக்சுவலா இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருந்தது அந்த ஆளோட மொபைல் ரிங்டோன் தான். அந்த ஆளு போனை எடுத்து நான் போனை கண்டுபிடிச்சிட்டா, அன்னைக்கு மரத்து மேல ஏறினப்போ எந்த மரத்துல வச்சேன்னு தெரியல, கிளம்பி வந்துருன்னு சொல்லி யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த புருஷ முன்னாடியே பார்த்து என்னோட போனை இங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், சாரி சார்னு சொல்லி அந்த போனை எடுத்துட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு. ஆக்சுவலா அவர் 3 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்காக தேங்காய் புடுங்க வந்திருப்பாரு. அவர் தெரியாத நம்ம மரத்து மேலேயே அவரோட போனை வச்சுட்டு வந்திருப்பாரு. ஒரு போனோட ரிங்டோனை கேட்டு 2 பேரும் பயந்துருக்குமேன்னு அவங்களுக்கே அசிங்கமாயிடுது.